கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் முக்குடல் அந்த பகுதியில் இருக்கிற எலிசபெத் ராணி என்கிற அன்பு தாயாருக்காக, அவங்க குடும்பத்திற்காக செபிக்க போகிறோம். விசேஷமாக அவங்களுடைய பேரன் அந்தோனி சின்னராசு குடிப்பழக்கத்தில் இருக்கிறாங்க. குடிப்பழக்கம் மாறணும், திருமண காரியம் நடக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பாருங்கள், நல்ல ஒரு காரியம். குடிப்பழக்கம் மாறினதுக்கப்புறம் திருமண காரியம் நடக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுதான் முக்கியமான காரியம். ஸோ குடிப்பழக்கத்தை மாற்றி திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுவார். என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுதும் அன்பு தாயாருக்காக, எலிசபெத் ராணி தாயாருக்காக, அவங்க பேரனுக்காக ஜெபிக்கிறோம். சின்னராசு குடிப்பழக்கம் மாறணும், திருமண காரியம் நடக்கணும், எல்லா பிரச்சனைகள் மாறி சந்தோஷம் சமாதானம் உண்டாகணும். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, ஒன்றும் உனக்கு குறையாது. எல்லாரும் இருதயத்தின் ஆழத்தில் சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் ஒரு நாளும் குறையாது. நல்ல கவனிங்க, எப்போ நமக்கு குறையாது? கர்த்தரை தேடும் பொழுது. சங்கீதம் 34:10, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைந்து போவது இல்லை. எது உங்கள் வாழ்க்கையில் குறையா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு வரும். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஓடி போகும். நிறைவானது 1 கொரிந்தியர் புத்தகம் 13வது அதிகாரம் 9-10 வசனங்களில் கர்த்தர் குறைவானதை நமக்கு கொடுக்க மாட்டார். எல்லாத்துலேயும் மேலானதை தான் கர்த்தர் கொடுப்பார். ஆனால் இந்த உலகத்தை தேடி போனால் குறைவான காரியங்கள் தான். எந்த நன்மை உங்களுக்கு குறைஞ்சிருக்குதோ, எந்த காரியம் உங்களுக்கு குறைஞ்சிருக்குதோ, எந்த காரியத்தில் நீங்கள் குறைஞ்சிருக்கீங்களோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவா. ஒரு நாள் டேனியல் என்கிற ஒரு தம்பி என்கிட்ட வந்தாங்க, ஜெபிக்கிறதுக்காக வந்தாங்க. அப்போ சொன்னாங்க, அண்ணன், என் வாழ்க்கையில் நிறைவுன்னு சொல்லி ஒன்றுமே இல்லை, எல்லாமே குறைவானது சொன்னாங்க. நான் காலேஜ் வரைக்கும் கஷ்டப்பட்டு படித்தேன். காலேஜில் 3rd இயரில் போகாமல் காலேஜை குறையாயிட்டு. நான் 6 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு கம்பெனிக்கு போவேன், இல்லை ஒரு ஃபேக்ட்ரிக்கு போவேன், இல்லை ஒரு முதலாளிகிட்ட வேலை பார்ப்பேன். 6 மாதம்தான், அதுக்கு மேலே என்னால் வேலை பார்க்க முடியாது. எல்லாவற்றிலும் குறைவுள்ளவன். அப்போ தான் ஆவியானவர் சொன்னார், குறைவாக இருக்கிற ஒன்றை ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்துப்பார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் எது குறைவாக இருக்குதோ அதை ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்து பாருங்க. என்ன காரியத்தில் நீங்கள் குறையாக இருக்கீங்களோ அதை ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்து பாருங்கள். அப்போ நான் சொன்னேன், தம்பி, உங்கள் வாழ்க்கை குறைவுள்ளது தான், ஆனால் நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஓடி போகும். நிறைவானது அபிஷேகம், நிறைவானது கிருபை, நிறைவானது சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் உங்களுக்குள்ள வந்தால் இந்த குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறிவிடும். நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. பாருங்கள், கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுது, ஆண்டவரே, நான் குறைவுள்ளவன், ஆண்டவரே, என் வாழ்க்கை குறைவுள்ளது, ஆண்டவரே, என்னுடைய படிப்பு குறைவானது, எனக்கு ஞானம் குறைவுள்ளது, எனக்கு தாங்க ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினால் 1 வருஷம் கழித்து மறுபடியும் என்னை பார்க்க வந்தாங்க.
அண்ணே இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறேன், என்கிட்ட 10 பேர் வேலை பார்க்குறாங்க, எனக்கு ஆசை ஒரு 1000 பேருக்கு நம்ம சம்பளம் கொடுக்கணும். எப்படி இருந்த மனிதன் எப்படியே கத்த மாற்றினார்? காரணம், கத்தரை தேடினார், ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. உங்கள் பிள்ளைகள் குறைவாக இருக்கிறாங்களா? பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. உங்கள் கணவர் குறைவாக இருக்காங்களா? கணவரை ஒப்பு கொடுங்க. உங்கள் மனைவி குறைவாக இருக்கிறாங்களா? மனைவியை ஒப்பு கொடுங்க. உங்கள் குடும்பம் ஏதோ நிறைய காரியத்தில் குறைவுள்ளதாக இருக்குதா? ஆண்டவருடைய கரத்தில் கொடுங்க. உங்கள் பிஸ்னஸ் குறைவாக இருக்குதா? ஆண்டவருடைய கரத்தில் கொடுங்க. உங்கள் வேலையில் நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கீங்களா? வேலையை ஆண்டவருடைய கொடுத்துங்க. நான் சொல்லட்டுமா, நிறைவாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. வண்ணாந்தரம் சாப்பிட்றதுக்கு வழியே இல்லை. ஏசு கேட்குறாரு, என்ன இருக்குது ஆண்டவரே? இது வண்ணாந்தரம், ஒன்றும் இல்லை, 5 அப்பமும் 2 மீனும் தான் இருக்குது என்று கொடுங்க. அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொடுத்த பொழுது அதை அவர் ஆசீர்வதித்தார். இப்போ ஏது உங்கள் வாழ்க்கையில் குறைவாக இருக்கோ அதை ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்துருங்க. ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்து பாருங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, வேதம் சொல்லுது, குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிற தேவன். 5 அப்பம் 2 மீன் தான் திரளாய் பெருக பண்ணினார். 12 கூடை நிறையா, 12 கூடை நிறையா. மத்தேயு 14:20 12 கூடை நிறைய மீது எடுக்க உதவி செய்தார். நான் சொல்லட்டுமா, உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். உங்களுடைய பிஸ்னஸை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை நீங்கள் உங்களையே ஒப்பு கொடுத்து பாருங்கள். 12 மாதமும் 12 கூடை 12 மாதத்தை குறிக்கிறது. 12 மாதமும் மீதி எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். ஒவ்வொரு மாதமும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை நம்ம சந்திச்சிட்ருக்கோம்ல, 12 மாதமும் மீதி எடுக்க உதவி செய்வார். கர்த்தரை தேடணும், கர்த்தரிடத்தில் கொடுக்கணும், கர்த்தர் சொன்னபடி செய்யணும், எல்லாம் நிறைவாயிரும். நீங்கள் வாஸ்து பாருங்கள், யோவான் 2வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில், கானாவூரில் நடந்த திருமணத்தில் திராட்சரசம் குறைவாயிட்டு. பிரியமானவர்களே, அந்த திருமணம் சொல்லும் பொழுது நல்லா கவனிங்க. 3வது நாளிலே அந்த திருமணம் நடக்குது. வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை, 2வது நாள் திங்கட்கிழமை, 3வது நாள் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அங்கே திருமணம் நடக்குது. ஆனால் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை திருமணம் நடக்குதா? இல்லை. பிசாசு இயேசு முதல் அற்புதத்தை செவ்வாய்க்கிழமை செய்ததுனால அந்த செவ்வாய்க்கிழமையே பிளாக் பண்ணான். செவ்வாய்க்கிழமை கல்யாணம் சாதாரண கல்யாணம் அல்ல, அது ஒரு பெரிய பணக்காரனால தான் செவ்வாய்க்கிழமை கல்யாணம் நடத்த முடியும். ஏன் தெரியுமா? மற்ற நாளில் கல்யாணம் நடத்தினா பத்திரிக்கை கொடுத்தவங்க தான் வருவாங்க. ஆனால் செவ்வாய்க்கிழமை மட்டும் கல்யாணம் நடத்தினா எல்லோரும் வருவாங்க. அதனால தான் திராட்சரசம் குறைவுபட்டது. குறைவை கத்த நிறைவாக்கினா உங்கள் வாழ்க்கையிலும் குறைவை கத்த நிறைவாக்குவா. 12 கூடை நிறைய மீதி எடுக்க உதவி செய்வா. ஜெபிக்கலாமா? தகப்பனே, குறைவுகள் நிறைவாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.